ஹலோ மக்களே! நம்ம சலங்கையொலி செவ்வாய்க்கிழமைக்குள்ள 27ஆம் தேதியோட ப்ரோமோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள். அப்போ தான் புரியும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி அந்த சீன் வந்து சொல்லியிருப்பேன். நக்ஷத்ரா பூமியும் பேசிகிட்டு இருப்பாங்க. அது மீன்ஸ் சண்டை வர மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நக்ஷத்ரா வந்து கை ஓங்கிடுவா பூமியை. உடனே அந்த கையை பிடிச்சிருவா. பூமி வந்து பிடிச்சிட்டு நான் உனக்கு அக்கா ஞாபகம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ வந்து மருதாணியில் வந்து அந்த ரூம்குள்ளே வருவா. வந்தோடனே நீங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி இப்போ ஏன் நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க? நீங்கள் 2 பேரும் ரொம்ப அன்பாக இருக்கணும் அந்த மாதிரி சொல்லுவாள். உடனே பூமி சொல்லுவாள், அதை நீ நக்ஷத்ராட்ட சொல்லு அப்படிம்பா. நான் புரிய வச்சுக்கிறேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில் வந்து நட்சத்திராவை வெளியே இழுத்துட்டு போயிடுவா. கார்டன் ஏரியாவுக்கு இழுத்துட்டு போயிட்டு, ஏன் நீ இப்படி பண்ணுற? மீரா வேற இந்த வீட்டில் இருக்கா, நீ அவள் முன்னாடி இப்படிலாம் பண்ணனா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஆமாம், அதுவும் கரெக்டு தான் மருதாணி இல்லை அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வந்து நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? அவங்க அம்மா தான் ஆல்ரெடி அவளை இன்றைக்கி நைட்டு கொலை பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காள்ல, அப்புறம் ஏன் நீ இப்படிலாம் இது பண்ணுற அப்படின்னு சொல்லுவாள். சரி, என்னமோ எனக்கு என் வாழ்க்கை வேணும், எனக்கு ககன் மாமா வேணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு போயிடுவாள். அடுத்து ரகுராம்னு ஒருத்தங்க, அவன் வந்து சரத்சந்திராவோட ஃப்ரெண்டு. அவன் வந்து ராமநவமி பூஜைக்காக சரத்சந்திராவுக்கு இன்வைட் பண்ணுவான். அவங்க ஃபேமிலியை கால் பண்ணுவான் சரத்சந்திராவுக்கு. கேபி தான் அட்டன் பண்ணுவான். அட்டன் பண்ணி பேசிவிட்டு, இந்த மாதிரி சரத்சந்திரா காணதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே பூமி தான் அவங்களோட ஃபஸ்ட்டு பொண்ணுங்கிறதையும் கேபி வந்து அந்த இடத்துல பதிவு பண்ணிடுவான். நீங்கள் இந்த ராமநவமிக்கு வந்து எல்லோரையும் இன்வைட் பண்ணுவான். அப்போ அபூர்வா வந்து உள்ளே வந்துடுவா. வந்து அந்த ஃபோனை வாங்கி பேசிகிட்டு இருப்பா. உடனே ஷோபா சந்திராவோட பொண்ணு தான் இந்த டைலாக் சொல்லும்போது அப்புறம் வந்து அந்த ஃபோனை வாங்கிடுவா கேபி கிட்டேருந்து வாங்கி. அப்போ வந்து காதில் வச்சுருக்கும்போது ஷோபா சந்திரா பொண்ணு தான் பூமி, அந்த லட்சணம் அப்படியே இருக்குது அந்த மாதிரி புகழ்ந்து பேசுவாங்க. அது வந்து அபூர்வாக்கு பிடிக்காது. அப்புறம் வந்து இவங்க ஃபேமிலி எல்லாம் ராமநவமிக்கு வந்து கிளம்பிடுவாங்க. அவன் கேபி வந்து இந்த இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ககன் ஃபேமிலியும் இன்வைட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. அதனால் கேபி வந்து சாரதாவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவாள். அவள் பயந்துகிட்டே இருப்பா, ஐயோ யாராவது பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி, என்னாச்சு இப்போ ஏன் கால் பண்ணிங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் இந்த பூஜைக்கு வரோம், நீங்களும் வருவீங்க தானே அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ரகுராம் அவனையும் இன்வைட் பண்ணியிருக்கானா அப்படின்னு கேட்பான். ஆமாம், இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, சரி இந்த இடத்துல வந்து நம்ம ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணிடலாங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க சீதாராமன் கல்யாணத்தப்போ. உடனே இந்த மாதிரி பேசிவிட்டு, நான் அங்கே வந்து உனக்கு எல்லாம் சொல்கிறேங்கிற மாதிரி ஃபோன் கட் பண்ணிடுவார். உடனே இவங்க ஃபேமிலி ககன் ஃபேமிலி முதல்ல போய் நிற்பாங்க. ககன் ஃபேமிலி ஒரு சைடு நிற்பாங்க. அது அட் த சேம் டைம் அதே நேரத்தில் வந்து அவங்க ஃபேமிலியும் வந்து நிற்பாங்க. அபூர்வா ஃபேமிலியும் வந்து நிற்பாங்க. ரகுராம் ஃபேமிலி வந்து ககன் ஃபேமிலி இன்வைட் பண்ணுறதுக்காக வாங்கன்னு சொல்கிறதுக்கு போவாங்க. அப்போ அபூர்வா வந்து கோவப்படுவா. சரத்சந்திரா வந்து உங்களுக்கு எப்போயிலேருந்து ஃப்ரெண்டு, இப்போ நீங்கள் அவங்க ஃபேமிலி இன்வைட் பண்ணிங்கன்னா நாங்கள் போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுவா. உடனே ககன் வந்து கோவப்படுவான், இதுக்கு தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேங்கிற மாதிரி. சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராமோட பொண்ணு வந்து என்ன பண்ணுவான்னா, ரகுராம் பொண்ணும் வந்து அபூர்வா ஃபேமிலியை இன்வைட் பண்ண போவாங்க. ரகுராம் மாப்பிள்ளையும் ரகுராம் ஒய்ஃபும் வந்து ககன் ஃபேமிலி இன்வைட் பண்ண போவாங்க. 2 பேரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றதுக்கு போவாங்க. ஆக்சுவலாக அப்புறம் எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. அடுத்து ரகுராமோட பொண்ணும் பூமியும் பேசிகிட்டு இருப்பாங்க. ரகுராமோட மருமகனும் ககனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க ககனும் அவனும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால் பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே நீ யார் கல்யாணம் பண்ணியிருக்க அந்த மாதிரி கேட்கும்போது ககன்கிட்ட வந்து அவன் பேசிகிட்டு இருப்பான். அவனை தான் கை காட்டுவான். உடனே யார் அப்படின்னா, ககன் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியிறானா, அவன்கிட்ட பேசுகிறாங்களா, அவங்க தான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி ரகுராமோட பொண்ணு வந்து சொல்லுவாள். உடனே அவனை அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எல்லாம் உங்கள் காதல் விஷயம்லாம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். ரகுராம் பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவான். ஆமாம், உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் சரத்சந்திர பொண்ணு அப்படிங்கிறதுக்காண்டி என்ன வேணான்னு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். உடனே கவலைப்படாதீங்க, நீங்கள் சீதாராமன் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ககன் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ககனும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ககனுக்கு வந்து ஃபோன் வந்துடும். உடனே ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் கேபி வந்து ககன் சாரதாவை தரன்னு இழுத்துட்டு போயிடுவார். இழுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு அவன் இந்த இழுத்துட்டு போகிறத வந்து அபூர்வாவும்
மீராவும் பார்த்துருவாங்க. அபூர்வா வந்து வெறுப்பேற்றி விட்டு மீராவை போய் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டு வா, அவங்க ஏதோ சாரதா அவங்க புருஷன் இழுத்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிடுவா. உடனே அவன் கேபி வந்து யாருன்னு பார்க்காம தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருப்பாரு. ஒரு கூட்டமாக இருக்கும். அந்த கூட்ட நெரிசலில் சாரதா கையை விட்டுருவார். மீரா திரும்ப வந்துடுவா. மீரா கையை தரன்னு இழுத்துட்டு போயிடுவார். இழுத்து போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டும்போது இன்றைக்கி வந்து ககனுக்கும் இதுக்கும் கல்யாணம் நடக்கணும், இது பண்ண அது பண்ணுன்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருப்பார். அவர் பின்னாடி மீரா நிற்கிறான்னு தெரியாமல் சாரதான்னு நினச்சி இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார். உடனே சாரதா அப்புறம் வந்துடுவா. மீரா வந்து அதை பார்த்துட்டு ஓடிடுவா. ஓடிட்டு இந்த விஷயத்த போய் அபூர்வா கிட்டே போய் சொல்லுவாள். இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல நக்ஷத்ராவும் அபூர்வாவும் முதல்ல பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது மீரா வந்து பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதை வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாள். அப்புறம் வந்து இதை செரியும் அங்கே வருவான். என்னாச்சு 3 பேர் சேர்ந்து எந்த சீக்ரெட் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு பார்த்து இது அபூர்வா நக்ஷத்ரா மீராவை பற்றி கேட்பான். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு உளர வருவா. உடனே அபூர்வாவை வாயை பிடிச்சி நீ இப்போ சொன்னா இதை போய் அவன் அப்படியே அங்கே அந்த ஃபேமிலிக்கிட்ட சொல்லிடுவான், அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து அபூர்வம் வந்து பேசி அதை இது ஏமாற்றிடுவா. இதுதான் இன்றைக்கான ரிவ்யூ. தேங்க்யூ.